ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மட்டன் கீமா பால் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மட்டன் உடச்ச கடல, அப்புறம் தேங்காய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கரம் மசாலா போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டனையும் ஒரு 2 அரை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெளியே போய் பார்த்தா சைடுக்கு அப்புறம் என் பையன் வந்து பட்டாணி வச்சுருந்தான். ஹீ இஸ் ஒன்லி 2.4 years old. ஸோ ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதை பார்த்துட்டு உடச்ச கடல, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி லைக் சாஃப்டான மாவு மாதிரி வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக எடுத்து உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி நல்லா சுட எண்ணெயில் வறுத்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே எடுத்துனோம், இல்லைனா கருக்கிடும். 2 மினிட்ஸில் எடுத்து நாங்கள் குழம்புல போடுவோம். குழம்புல போட்டு மிச்சம் இருக்கிறத வந்து அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.